Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 10 circlesல exercise 10.4 sum number 2 பார்க்கலாம். If two equal chords, அப்போ ரெண்டு chords வந்து ஈக்குவலா இருக்கு. Of a circle, ஒரு circle, அதுக்கு ரெண்டு chords இருக்கு. ரெண்டு chords ஓட length equal, intersect within the circle. அந்த ரெண்டு chordமே circle-குள்ள தான் intersect பண்ணுது. We want to prove that the segments of one chord are equal to corresponding segment of the other chord. So, segment of one chord வந்து equal to segment of other chord நம்ம prove பண்ணணும். So, for that one, we are going to start with a circle. AB கிறது ஒரு chord. chordனாவே n points lying on the circle. CD ங்கிறது other chord. So, AB, CD are two equal chords. அப்போ AB distance is equal to CD distance. So, let AB and CD be two equal chords. That is AB equal to CD. Call it equation number 1. இப்போ இந்த ABயும் CD என்ன பண்ணுது? Intersect at a point say E. Eங்கிற இடத்துல intersect பண்ணுது. What to prove? AB ஓட make பண்ணுற செக்மெண்ட்டும் CD ஆல கிடைக்கக்கூடிய செக்மெண்ட்டு ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? AE இந்த லென்த்தும் ED லென்த்தும் சேம். அடுத்தது CE லென்த்தும் EB லென்த்தும் சேம்னு சொல்லிட்டுன்னா இந்த கார்டால் கிடைக்கக்கூடிய செக்மெண்ட்டும் இந்த கார்டில் கிடைக்கக்கூடிய செக்மெண்ட்டும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃப்ரம் ஓலேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ரா எ பர்பெண்டிகுலர் லைன். இப்போ OM எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலர் டு OB, perpendicular to AB. So, from O, draw a perpendicular line to AB. அப்போ draw OM perpendicular to AB. Okay. Similarly, என்ன பண்ணணும்? Draw ON which is perpendicular to CD. இப்போ OE ஜாயின் பண்ணுறோம். ஃபிகரில் பாருங்கள். ஃபிகரில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டு ட்ரையாங்கிள். ஓகே, அதுக்கு முன்னாடி OM வந்து கண்டிப்பாக ஏபியை பைசெக்ட் பண்ணுது. ஸோ ஏஎம்மோட லென்த்தும் எம்பியோட லென்த்தும் சேம். அதே மாதிரி ஓஎன்கிற இந்த லைனும் பர்பெண்டிகுலர் லைனும் சிடியை பைசெக்ட் பண்ணுது. அப்போ சிஎன்னும் என்டியும் சேம். ஓகே, ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுதுன்னா ஏபியும் சிடியும் சேம்னு சொல்லுது இல்லையா? அப்போ ஏபிங்கிறது என்னென்னா ஏஎம்மும் எம்பி ஈக்குவல்னா 2 times ஏஎம்னு எடுத்துக்கலாம். ஏபி இஸ் 2 times ஏஎம், சிடியை 2 times ஏன்னா என்னு ரெண்டாக டிவைட் பண்ணுது. அப்போ என்டியும் சிஎன்னும் சேமு. அப்போ சிடிங்கிறது 2 times என்டின்னு நம்ம எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஓகே, இந்த என்டி டிஸ்டன்ஸு சிஎன் டிஸ்டன்ஸும் சேமு. அப்போ சிடியை 2 times என்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த லென்த் வந்து 2 times ஏஎம், இந்த லென்த்து 2 times என்டி. ஸோ ஏபி ஈக்குவல் டு சிடினா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 2 times AM இஸ் ஈக்குவல் டு 2 times என்டி. இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் ஏஎம் ஈக்குவல் டு எம்டி. ஏஎம்மும் என்டியும் சேம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு சிடியில் இப்போ ஏஎம் என்டி போட்ட மாதிரி எம்பியும் சொல்லலாம் இல்லையா? 2 times எம்பின்னு சொல்லலாம். இந்த கார்டோட லென்த்தை 2 times சிஎன்னு சொல்லலாம். பிகாஸ் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம்பி ஈக்குவல் டு சிஎன். அப்போ எம்பியும் சிஎன்னும் சேம். ஆல்ரெடி ஏஎம்மும் என்டியும் சேம். இப்போ எம்பியும் சிஎன்னும் சேம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? கன்சிடர் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளையும் இதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் OME அண்ட் ONE பாருங்கள். OME அண்டு ONE இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் OMோட லென்த்து ONோட லென்த்து சேம்னு எனக்கு தெரியும். அடுத்தது என்ன? ஓகே, இந்த ஆங்கிளும் 90 பிகாஸ் ரெண்டு பர்பெண்டிகுலர். அப்போ ஆங்கிள் OME ஈக்குவல் டு ஆங்கிள் ONE. சாரி, இங்கே பாருங்கள். OME ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ONE ஆங்கிள். இதுவும் 90. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த லென்த்து சேம். இந்த ஆங்கிள் 90, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இந்த சைடு பாருங்கள். OMEங்கிற ட்ரையாங்கிளுக்கும் இருக்கும்,
OENங்கிற ட்ரையாங்கிளே இருக்கும். ஸோ OE ஈக்குவல் டு OE. ஓகே, தட் இஸ் கால்ட் காமன் சைடு. இப்போ ON எதனால ஈக்குவல்னு சொல்கிறோம்னா, ரெண்டு கார்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ சென்டர்லேருந்து அந்த கார்டுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணோம்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரீசன் எழுதணும், ஏபியும் சிடியும் ஈக்குவல் அண்ட் ஸோ தே ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். அதனால ON எப்படி இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் சென்டர்லேருந்து. ஸோ இது ஒரு சைடு, இது 90 டிகிரி, இது இன்னொரு சைடு. ஸோ ரைட் ஆங்கிள்டு 90 டிகிரி ஹைபாட்டனியூஸ் சைடு. RHS கான்க்ரோயன்சி ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், கான்க்ரோயண்ட்டாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு இது காமன்னு சொல்லிட்டோம், இது 19 சொல்லிட்டோம், இதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறது ஓகே ஒரு சைடு, இதுவும் சேம்னு சொல்லிட்டோம். அதுதான் RHS கான்க்ரோயன்சி ரூல். ஓகே, RHS கான்க்ரோயன்சி ரூல் படி என்னாச்சு, இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு கான்க்ரோயன்ட். அப்போ CPCT என்னாகும், கண்டிப்பாக எல்லா சைட்ஸும் ஈக்குவல், இதுவும் இதையும் தான் நான் சொல்லியிருக்கிறோம். அப்போ இதுவும் ஈக்குவல். அப்போ ME ஈக்குவல் டு NE, அதான் CPCT. ME ஈக்குவல் டு NE, தட் இஸ் EN. இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 2 இங்கே இருக்குது பாருங்கள். AM ஈக்குவல் டு ND, AM ஈக்குவல் டு ND. ஸோ இதையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ AM ப்ளஸ் ME ஈக்குவல் டு ND ப்ளஸ் EN. பாருங்கள், AM ME இது ரெண்டு M இருக்குது, ரிப்பீட் ஆகுது. அப்போ ஆன்சர் AE கிடைக்கும். அதை எப்படி பார்க்குறான்னு பாருங்கள். AM ப்ளஸ் ME தட் இஸ் டோட்டல் லென்த் AE. அதை கண்டுபிடிக்கிறது தான் ஷார்ட்கட். M ரிப்பீட் ஆகுது, அப்போ AE வரும். இதில் E ரிப்பீட் ஆகுதா, நோ, N ரிப்பீட் ஆகுது, அப்போ DE கிடைக்கும். DE இல்லைன்னா EDன்னு சொல்லுவோம். பாருங்கள், NDEN, NDEN, அப்போ தட் இஸ் நத்திங் பட் ED ஆர் DE. ஓகேவா? இப்போது AEயும் EDயும் சேம். ஈக்குவேஷன் 3யும் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, MB ஈக்குவல் டு CN சொல்லுது. இது ஈக்குவேஷன் 3. மைனஸ் 4னா MB மைனஸ் ME ஈக்குவல் டு CN மைனஸ் EN. அப்போ MB மைனஸ் ME பாருங்கள், MB மைனஸ் ME, அப்போ you will get EB கிடைக்கும். ஓகே, அடுத்து CN மைனஸ் EN. CN இது மைனஸ் ENனா you will get CE, இந்த பார்ட் கிடைக்கும், ஈக்குவல் டு CE. அப்போ எனக்கு ரெண்டு கிடச்சிருச்சு. ஒன்று வந்து என்ன ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, EBயும் ECயும் சேம்னு நம்ம இங்கே சொல்லிட்டோம். கரெக்ட்? இதுவும் சேம் சொல்லிட்டோம். ஆல்ரெடி AEயும் EDயும் சேம் சொல்லிக்கிறோம். AEயும் EDயும் சேம், இதுவும் சேம். அடுத்தது இந்த லென்த்து சேம் சொல்லிட்டோம். ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸ்னால கிடைக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.